இன்று கல்முனை மாநகர சபைக்கு என்னுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் வருகை தருகின்றார். சில அரசியல் சக்திகளின் தான்தோன்றித்தனமான போக்குகளாலும் இந்த கல்முனை அபிவிருத்தியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைமைத்துவம் எங்களுடைய கல்முனையில் இந்த கல்முனை அபிவிருத்தி காணக்கூடாது என்பதில் மிக உன்னிப்பாக கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய மாநகர சபைக்கு வருகை தந்து மாநகர சபையின் கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்காக 200 மில்லியன் ரூபாவை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். கல்முனை நகர அபிவிருத்தி அதற்காக 150 மில்லியன் ரூபாய் நிதியை வழங்குவதாகவும் கூறியிருந்தார். அந்த உறுதிமொழியை இன்று நடக்கவிருந்த எங்களுடைய வரவேற்பு விழாவில் அந்த விழாப்பந்தலில் கூறுவதாகவும் கூறியிருந்தார். இந்த செயல் கௌரவ ஆளுநர் அவர்களை அவமதிக்கின்ற ஒரு செயலாகவே நான் கருதுகின்றேன். கடந்த 5-6 வருட காலமாக ஒரு உறுப்பினராக இருந்தவன் என்ற வகையில் நான் இந்த மாநகர சபையில் ஒரு புதிய உதயத்தை இந்த வருடத்திலிருந்து கண்டிருக்கின்றேன். எங்களுடைய கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்கள் மிகவும் உன்னிப்பாகவும் முயற்சியுடனும் திறமையாகவும் பல வேலை திட்டங்களை செய்து வருவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றேன். எங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்கு யார் முன்னின்றாலும் அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு நான் என்னுடைய பூரண ஒத்துழைப்பு வழங்க இருக்கின்றேன். இந்த மாநகரத்துக்கு கிடைத்திருந்த 350 மில்லியன் ரூபாய் நிதியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைமைத்துவத்தின் சிறுபுள்ளைத்தனமான செயற்பாட்டினால் நாங்கள் இழந்துவிட்டோம். கவர்னர் அவர்களின் வருகை கல்முனை மாநகரத்தில் அமைய பெற்றுள்ள பஸ் தரிப்பு நிலையத்தில் கட்டப்படுகின்ற 19 கடைகளையும் திறப்பு விழா செய்வதோடு தனியார் பஸ் ஸ்டாண்டில் அமைத்துள்ள பஸ் தடுத்து நிறுத்தப்படும் இடங்கள் திறப்பு விழாவோடு எங்களுடைய கல்முனை அபிவிருத்தி காணும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். எங்களுடைய மாநகர முதல்வர் அவர் நல்ல செயற்பாடுகளுடன் இந்த கல்முனை அபிவிருத்தி காண வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இதை செயற்பட தொடங்கினார். ஆனால் அவர்களுடைய உட்கட்சி பூசல்கள் காரணமாக அவர்களுடைய பிரச்சனை இதுவரை காலமாக கடந்த 3 முதல்வர்கள் எங்களுடைய மாநகர சபையில் இருந்து வந்தார்கள். அவர்களுடைய பிரச்சனை இதுவாகவே இருந்தது. இன்று இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அரசாங்கத்தோடும் ஜனாதிபதியோடும் அந்நியோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, கட்டிப்பிடிக்கின்றது, முத்தம் கொடுக்கின்றது. ஆனால் கல்முனை மக்களை மட்டும் வெறுப்பாளிகளாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் அவர்கள் இதுவரைக்கு எங்களுடைய கல்முனையில் அவராக நிதியை கொண்டு வந்து ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டியிருந்தார் என்றால் நான் அதை உறுதிப்படுத்துவராக இருந்த அந்த தலைவர் நான் என்னுடைய பதவியை இன்றிலிருந்து ராஜினாமா செய்ய நான் உத்தேசித்து இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கின்றதோ அங்கெல்லாம் ஊழல் லஞ்சம் நிறைந்த ஒரு சபையாகவே இந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த சபைகளுள் இந்த சபையை தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற சிராஜ் மீரா சாஹிப் கௌரவ முதல்வர் அவர்களின் தலைமையில் இயங்குகின்ற இந்த சபை உண்மையாகவே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு சபை. இந்த சபையில் லஞ்சம் ஊழல் எதுவும் கிடையாது. ஆனால் முழுக்க எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் சிந்தனையிலே அவர் இருந்து வருகின்றார். நான் சவால் விடுகின்றேன், முடிந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் அவர்கள் ரவுப் ஹக்கீம் அவர்கள் இந்த கட்டப்பட்ட கட்டிடங்களை கடைகளை திறந்து காட்டட்டும், நாங்கள் அதை பார்த்து கொள்கின்றோம் என்று நான் அவர்களிடம் சவால் விடுகின்றேன்.